Hi friends, welcome back to our channel. வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா ரைஸ்ல ஒரு கஞ்சி. இந்த ரைஸும் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாதிரியே சிவப்பு கலர்லயே இருக்கு. இதுல வந்து அதிக அளவு ஜிங்க் இருக்குதாம் फ्रेंड्स. அதிக அளவு B6 இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்தத்தை உற்பத்தி பண்றதுக்கும் உதவுது. இந்த ரைஸை வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட இந்த ரைஸ் ஊறிச்சு फ्रेंड्स. அதுக்கு அப்புறமா அதை வந்து கழுவி இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டேன் फ्रेंड्स. இந்த ரைஸை பாத்தீங்கன்னா முதல்லயே கழுவியே ஊற வச்சிருங்க. நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி பாத்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊத்திருந்தேன். அதாவது 1க்கு 4 இல்லனா 3 பங்கு ஊத்திக்கோங்க. ஏனா இது வந்து கஞ்சியா காச்ச அப்படியே கட்டியா மாறிடும் फ्रेंड्स. அதனால நம்ம வந்து 1க்கு 4 இது பண்ணிருக்கேன். இந்த தண்ணி ஏன் அப்படி இருக்குன்னா அந்த அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிரலீங்களா அதே தண்ணி தான் அது. அந்த தண்ணியிலேயே இது பண்ணிக்கோங்க. ஏனா அதனுடைய சத்துக்கள்லாம் அதிலேயே இருக்கும். அதனால தான் வந்து ஊற வச்ச தண்ணியிலேயே நீங்க இந்த கஞ்சி காய்ச்சறது நல்லது. இத பாருங்க இப்போ நான் அதை கொட்டி கட்டி தட்டாம அடி கனமான பாத்திரத்துல செய்யுங்க फ्रेंड्स. அப்பதான் வந்து கட்டி தட்டாம இருக்கும். இல்லனா அடி பிடிச்சுக்கும் இது. நீங்க வந்து இத வந்து குக்கர்ல கூட நீங்க செய்யலாம். இத வந்து அரிசியா வேக வைக்கும்போது இது வந்து கொஞ்சம் சாப்பிறதுக்கு அவ்வளவா பிடிக்காது நிறைய பேருக்கு. இந்த மாதிரி கஞ்சியா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்தியா இருக்கும் फ्रेंड्स. அதுவும் காலையில வேளையில கஞ்சியா கொடுக்கும்போது இது வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. இந்த ரைஸ்ல வந்து அதிக அளவு மக்னீசியமும் இருக்குது फ्रेंड्स. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொழுப்புகளை கரைக்கிற அளவுக்கான சத்துக்கள் இதில் இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து கொழுப்பு சத்து இதில் சேராது. இதயத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று फ्रेंड्स. இந்த கஞ்சியை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது அதாவது வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாளாவது கொடுக்கும்போது பசங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சக்கரை வியாதி இருக்கிறவங்க கூட இந்த கஞ்சியை வந்து எடுத்துக்கலாம் फ्रेंड्स. ஏன்னா சக்கரை வியாதி இருக்கவங்க கஞ்சி மாதிரி எதுவோ எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் வந்து அவங்க கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து அதிக அளவு மக்னீசியம் இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது फ्रेंड्स. இப்போ இந்த கஞ்சி வந்து கட்டியாகுது. அதனால வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கலக்கிக்கிறேன். ஏற்கனவே 4 டம்ளர் வெச்சோம். இப்போ பாருங்க கட்டியாகுது. அந்த அளவுக்கு கட்டியாயிடும் फ्रेंड्स. இதில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் பூ தூவிக்க போகிறேன் फ्रेंड्स. இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால இரும்பு சத்து வந்து உடலுக்கு தேவையான அளவு கிடைக்குது. சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்க செய்து உடலோட நோய் சக்தியையும் அதிகரிக்குது फ्रेंड्स. இது வந்து பழங்காலத்தில் வந்து நம்ம ஆண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த கஞ்சி வந்து அதிகமாக கஞ்சின்னு இல்லை சாதமாவோ ஏதோ ஒரு வகையில் புட்டாவோ தோசையாவோ இட்லியாவோ கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்கள அப்போல்லாம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இளவட்ட கல்லை ஒன்று தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை தூக்கிறதுக்கான சத்து வந்து ஆண்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே இந்த கஞ்சியை வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸை வந்து கொடுப்பாங்க फ्रेंड्स. இதில் வந்து தயிர் கலந்தும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தயிர் கலந்தும் பயன்படுத்தலாம். இல்லைனா மோராகவும் ஆக்கி மோர் மாதிரி கரைச்சிட்டும் குடிக்கலாம் फ्रेंड्स. அது வந்து கொஞ்சம் பசங்களுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மோர் மாதிரி கலந்து கொடுக்கும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சி வந்து ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இந்த ஆரோக்கியமான சத்து மிகுந்த இந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சி நீங்களும் இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உணவே மருந்து அதை நீ விரும்பு.